முன்னேற முடியாது. உன் வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய புயலாக மாறுது. புயல் அடித்தா தாங்கிக்கலாம், சுனாமி அடித்தா. ஸோ இப்போ புயல் தான் அடிக்குது, அடுத்தது அடிக்கும் சுனாமி. ரைட்டா? அப்போது இருக்கிற இடம் சரியில்லை. நாளைக்கு சுனாமி வந்தால் இந்த இடத்த காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்த விட்டு நகரலைன்னா நம்மளை நாம பாதுகாத்துக்க முடியாது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுடைய கர்மா, நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச விஷயங்கள், அந்த விஷயத்தை எப்படி பலமாக்குறது, என்னென்னலாம் பலகீனமாக இருக்குதோ அதை எந்தெந்த வகையில் பலப்படுத்த முடியும்னு யோசிக்கிறது, அதற்கு உரிய செயல்களை இறங்குறது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் உருவாக்க முயற்சி பண்ணிட்டா 1 வருஷம் போதும் சாயப்பா உங்களை சரி பண்ண. நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும். ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்